எல்லாருக்கும் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அபி பேசிட்டு இருக்கேன். இது நம்மளால இன்னைக்கு நம்மளோட பேசுறதுக்காக விஷ்ணு இணைஞ்சிருக்காங்க. அவரோட தான் பேச போறோம். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். சார் சொல்லுங்க. நிறைய தெரபிஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. இப்போ பிசியோதெரபிஸ்ட், சைக்கோ தெரபிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. நீங்க ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓகே, ஷூர். ஆக்சுவலா the only profession வந்து டீல் வித் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்ங்க. இதுல இருக்கிற மெயின் ஃபோக்கஸ் என்ன பார்த்தோம்னா ஏடிஎல் தான். ஆக்டிவிட்டி டெய்லி லிவிங்னு சொல்லுவாங்க. இப்போ எங்களோட ப்ரொஃபஷன்ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன பார்த்தோம்னா ஏடிஎல ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டு வருவோம். எங்களோட அல்டிமேட் கோலே என்ன அப்படின்னா ஏடிஎல் தான். அது இல்லாம இந்த ஆக்குபேஷன் தெரப்பி வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் கூட ஒர்க் பண்ண முடியும். அதனாலதான் அதை ஹோம் டு டோம்னு சொல்லுவாங்க. குழந்தை வயிற்றில் இருக்கும்போது இருந்து சரி அவர் இறக்கிற தருவாயில இருக்கும்போது சரி அது வரைக்கும் இந்த ஆக்குபேஷன் தெரப்பியோட ஹெல்ப் தேவைப்படுது சொல்லிட்டு. அது இல்லாமல் we are focusing physical, psychological, social and emotional, vocational இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். then only we can make clients independent. ஒரு காமன் கண்டிஷன்ஸ்ல வராங்க, இல்லைன்னா காமனா ஒரு சேலஞ்சஸ் உங்களோட வர கிளைண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ்னா என்னன்னு சொல்லுவீங்க? யூஸ்வலா நாங்க டீல் பண்றது வந்து ஆட்டிசம், ஏடிஎஸ்டி, பீடியாட்ரிக்ல நியூரோன் பார்த்தோம்னா ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, சைக்காட்ரிக் கண்டிஷன்ல ஸ்கிசோஃப்ரினியா இந்த மாதிரி நிறைய விதமான கண்டிஷன்ஸ் எல்லாம் நாங்க ஹேண்டில் பண்றோம். லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே இந்த பிசிக்கலாவோ இல்லாட்டி சைக்காலஜிக்கலாவோ எமோஷனலாவோ எந்த விதமான பாதிப்பு இருந்தாலும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். சில பேருக்கு வந்து இந்த பர்த்ல இருந்தே வர்ற கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க அதோட அடாப்ட் பண்ணி வாழ கத்துக்குவாங்க. பட் இந்த மிட் லைஃப்ல வருதுல்ல இந்த ஸ்ட்ரோக்கோ ஸ்கிசோஃப்ரினியாவோ இந்த மாதிரிலாம் வருது இல்லையா, அவங்க தான் வந்து இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு ப்ராப்ளம்னால வந்து அவங்களுக்கு அந்த ஒர்க்கோ இல்லாட்டி அவங்க லைஃப் ஸ்டைலோ வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அவங்க திருப்பி அதே லைஃபுக்கும் அதே ஒர்க்குக்கும் நம்ம போக வைக்கிறோம்ல, அதுதான் இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து அவங்க லைஃபையே சேஞ்ச் பண்ணிடும். அவங்க ஃபேஸ்ல அந்த ஹாப்பினஸை பாக்குறோம்ல, அது சொல்றதுக்கு வேர்ட்ஸ் கிடையாது. கண்டிப்பா. ஸோ இப்போ வந்து ஒரு என்ன சொல்றது, பர்சனலைஸ்டு தெரப்பி பிளான் பண்றீங்க. ஒரு டெய்லி லைஃப், ஒரு டெய்லி லிவிங் ஸ்கில்ஸ் இருக்குன்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க? ஆக்சுவலா இது பிளான் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு அசஸ்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஸ்கேல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு வந்து அசஸ் பண்ணுவோம். லைக் சென்சரி ப்ரொஃபைல், ஜிஎம்எஃப்எம், கார்ஸ், பேலன்ஸ் ஸ்கேல், டிப்ரெஷன் ஸ்கேல், இந்த மாதிரி நிறைய விதமான ஸ்கேல்ஸ் எல்லாம் இருக்கும். மெயின் அந்த சிஓபிஎம், சிஓபிஎம் கனடியன் ஆக்குபேஷன் மெஷர்ல இருக்கு. பிம்ங்கிறது ஏடிஎல் அசஸ் பண்ற ஸ்கேல். இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம அசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கோல் செட்டிங்க்கு போவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ், தெரப்பின்னு சொல்றத வந்து எங்க இதுல வந்து அப்ரோச்சஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்ரோச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டெக்னிக்கை வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். லைக் என்டிடி, ரூட்ஸ், பிஎன்எஃப், சென்சர் இன்டகிரேஷன் தெரப்பி, பிஹேவியர் தெரப்பி, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, மோகோ, இன்னும் நிறைய தெரப்பிஸ் இருக்கு. ஸோ இந்த தெரப்பிலாம் வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால அவங்களோட லைஃப் ஸ்டைலையும், வெக்கேஷன்லையும், ஜாப் மாடிஃபிகேஷன் பண்றதுனால, ஹோம் மாடிஃபிகேஷன் பண்றதுனால அகைன் அவங்களோட பழைய லைஃபுக்கே நம்மளால போக வைக்க முடியும். இதுதான் ஆக்குபேஷன் தெரப்பில உள்ள சீக்ரெட். உங்களால் நான்